ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராஷில் வந்து இந்த 401 கிராஷ் இருக்கு இல்லையா, நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 401 கிராஷில் எங்களோட ரிலேட்டிவ் அவங்கள பற்றி நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இல்லை, எதுலேயும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கையில் இந்த கேஸ் போயிருச்சு. ஏன் அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கையில் போச்சு, என்ன இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்னு ப்ரெஸ்க்கு இப்போ வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் விக்டிமோட டீட்டெயில்ஸோட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவோம். இப்போ யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரலைன்னா அவங்களுக்கு போகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் இந்த சர்வைவர் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சர்வைவர்ஸ். ஸோ அவர் பேர் வந்து கோகுல்நாத் மணிவண்ணன், ஏஜ் 33. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து அஸ்விதா ஜவஹர், ஏஜ் 27. இவங்க 2 பேரும் நிறைய காயங்கள் இருக்கு, ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. தே நீட் சம் ப்ரைவேட் ஸ்பேஸ். பட் அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டை இதான் சொல்லியிருக்காங்க, வி நீட் சம் ஸ்பேஸ், வி லாஸ்ட் எவ்ரி திங் இன் அவர் லைஃப், வி நீட் சம் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு வேணும். இது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து அவங்க ஹீல் ஆகி வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த கேஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் போடுறேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்து இது ஒரு கண்டினியூஷன் தான். ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் ஒரு 3 மாத குழந்தை, இவங்களோட 3 மாத குழந்தை இறந்துருச்சு. அவங்க அந்த குழந்தை பேர் வந்து ஆதித்யா விவான். ஸோ இந்த ஆதித்யா விவானை பார்க்கறதுக்கு தான் இந்தியாவிலேருந்து அவங்களோட தாத்தா மணிவண்ணனும் அவங்களோட பாட்டி வந்து, அவங்க நேம் ஐ திங்க் விஷாலாட்சின்னு நினைக்கிறேன், யா. ஸோ அவங்க தாத்தா வந்து மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை அண்ட் அவங்க இவங்க பேர், அந்த அந்த குழந்தையோட பாட்டி பேர் வந்து மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை, மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன் அண்ட் ஆதித்ய விவான் 3 பேரும் வந்து இந்த உலகத்தில் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரேயர்ஸ் கோஸ் டு தம். அவங்க வந்து இறந்துட்டாங்க இந்த ஆக்சிடெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம் அவங்களுக்கோசரம். ஸோ இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கைக்கு எதுக்கு இந்த கேஸ் போச்சு, இவங்க எப்போ வந்தாங்க, என்ன நடந்துச்சு, அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2 நாள், இந்த கிராஷ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் இவங்க வந்து வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து. குழந்தைய பார்க்கறதுக்காக இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவர் மணிவண்ணன் வந்து ரீசெண்டாக தான் ரிட்டையர் ஆகிருக்காரு ஜாப்லேருந்து. ரிட்டையர் ஆகிட்டு தான் பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் வந்திருக்காங்க. வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு அவங்களுக்கு. ரொம்ப வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 2 டேஸில் இவங்க ட்ராவல் பண்ண கார் பார்த்தீங்கன்னா ஒரு செடான் கார், நிசானில் ஒரு செடான் கார். இட்ஸ் ஃபுல்லி ரேட்டட் கார் தான். லைக் இப்போ நான் அந்த காரை எடுத்து அது என்ன மாடல்னு கூட சொல்லியிருக்காங்க, நிசான் சென்ட்ரா. ஸோ அதை எடுத்து போட்டு பார்த்தா இட்ஸ் அ குட் கார், சேஃப்டி ரேட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஜெயண்ட் வேன், இது வந்து யூஹால் வேன், நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அந்த வேன் வந்து ஃபோர்ஸாக வந்து இந்த கார் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன சேஃப்டி ரேட்டிங் இருந்தாலும் நம்மளால், ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய வெஹிக்கிள் வந்து மோதும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் என்ன பண்ணுச்சு, இடித்த வேகத்தில் போயிட்டு பின்னாடி ஒரு செமி ட்ரக் மேலேயும் நடுவில் வந்து அந்த கார் மாட்டிருச்சு. அதுதான் வந்து மெயினாக வந்து இதில் பிரச்சனை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஏன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் போச்சு அப்படின்னா, இதை ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அதை பற்றி பார்ப்போம். வந்து இந்த சுச்சுவேஷன் புரியாமல் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொதுவாக மக்கள் பேசிக்கிறது என்ன அப்படின்னா, 15 கிலோமீட்டர் இந்த போலீஸ் கார் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போலீஸ் காரும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் 2-3 எக்ஸிட்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து அந்த டைமில் திங்க் பண்ணியிருந்தா, லைக் அந்த அந்த பஞ்சர் பேட்சோ இல்லை வேற ஏதோ பண்ணி அந்த வேனை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த சேசிங்கை வந்து போலீஸ் கார் வந்து ஆப்போசிட் லேனில் சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த பக்கம் எல்லா காரும் வந்துட்டு இருக்கு, இது ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் கார் நார்மலாக ஆப்போசிட்டில் போகிற லேன்லேயே போயிட்டு
ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேனை யூ டர்ன் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிருப்பாங்க. அங்கே ஒரு ஃபோர்ஸை வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது அது அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் சொல்கிற ஒரு பெரிய இதில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. பட் இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. இதனால தான் இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்க்கு போயிருக்கு. அவங்க இதை வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே கனடாவில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து உடனே ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆல்வேஸ் இட் வில் டேக் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து நம்ம அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோல்டு ஹீஸில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த விஷயத்த வந்து வெளியில் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இவங்க வந்து அஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் அன்டாரியோ அஜாக்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தி அரேஞ்ச்டு ஃபைனல் அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கோசரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எல்லோரும் இருந்தாங்கன்னா அவங்க இதுலேருந்து ஹீல் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் முக்கியமாக பேச வேண்டியது ஒரு 2 விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பேசணும். இதில் ஒரு கமெண்ட் வந்து எனக்கு புரியல. நான் போன வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இது இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது சேசிங்கிறது. இந்த மாதிரி சேசிங் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன் சேசிங்லாம் நடக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எய்தர் தே வில் கால் த சேசிங் ஹெலிகாப்டர் கால் பண்ணி சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ளஸ் அங்கே ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கே அந்த வண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏத்தாப்புல போலீஸ் வந்து சேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு டைப்பில் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் டவுனில் இருக்க போலீஸை அலர்ட் பண்ணி அவங்கள ரெடியாக அங்கே வந்து பஞ்சர் பேட்சோட வெயிட் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிள் வேஸ். அதெல்லாம் வந்து இந்த போலீஸ் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் மக்கள் இங்கே வந்து கொந்தளிக்கிறது. எதுக்கு இந்த இந்த ப்ராப்ளம்ல வந்து இஃப் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொஸ்டின் ஆகிருக்கு. அதனால தான் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. திங்க் சிவபெருமோன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்குறவனுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. போலீஸ் மக்களின் பாதுகாவலர்கள். அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பவனை எப்படி சும்மா விட முடியும்? அப்படி போலீஸ் அவனை விட்டிருந்தா பொதுமக்கள் வீண் பேச்சுக்கு போலீஸ் இலாக்கா பலிக்கடா ஆயிருக்கும். ஸோ இது சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்து விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. சோசியல் மீடியாவில் கொஸ்டின் கேட்குறவனுக்குலாம் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் பார்த்த வரைக்கும் தெர் இஸ் சம்திங் தட் போலீஸ் வுட் ஹவ் டன் பெட்டர் அப்படின்னு. இது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து தவிர்த்திருக்க முடியும். தவிர்க்க முடியாமல் நடந்துருச்சு. தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ எனக்கு இது வந்து இந்த டீட்டெயில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த விஷயத்தில். அதே மாதிரி இந்தியன் கவுன்சிலேட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த கப்பில் போய் அவங்க அங்கே 2 பேர் சர்வைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சிலேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் இஸ் வித் திஸ் ஃபேமிலி. ஏன் இந்தியன் கவுன்சிலேட் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ கனடாவில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் நடக்குது. ஏன் இதெல்லாம் பேசு பொருள் ஆகலை, இது மட்டும் ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா there is something different than நார்மல் ஆக்சிடென்ட் ஆர் நார்மல் டெத். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் கவுன்சிலேட்டுக்கு சொல்லப்பட்டு அவங்க வந்து மீட் பண்ணி எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி வந்து இந்தியன் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து தேங்க் தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு வெளியில் இருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியன் கவுன்சிலேட் கூட இருக்கும்போது ஓகே எனிதிங் வி கேன் டூ அப்படிங்கிற ஒரு பலம் இருக்கும். அது வரைக்கும் வந்து இந்தியன் கவுன்சிலேட் வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். கனடாவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கவுன்சிலேட் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்தியன் கவுன்சிலேட் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள பிச்சின் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரீச் அவுட் பண்ணால் கூட தே ஆர் ரெடி டு ஹெல்ப். அதுதான் வந்து வி அண்டர்ஸ்டுட். கண்டிப்பாக வந்து இந்தியன் கவுன்சிலேட் வந்து தே ஆர் டூயிங் அ குட் ஜாப். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து எல்லார்கிட்டையும் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வி ஸ்டார்டட் த இன்வெஸ்டிகேஷன், வி கோயிங் டு ப்ரெசென்ட் த ரிப்போர்ட் சூன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ரிப்போர்ட் வரட்டும். அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து என்ன டீட்டெயிலாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாரும் வந்து மணிவண்ணன் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட அந்த பிரார்த்தனையை வந்து செலுத்திப்போம். கண்டிப்பாக வந்து அவங்க இந்த ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வருவாங்க அந்த கப்புள் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக வந்து நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக அவங்க இதுலேருந்து மீண்டு வந்து கோகுல்நாத் மணிவண்ணன் அண்ட் அஸ்விதா ஜவஹர் இவங்க 2 பேரும் இதுலேருந்து மீண்டு வந்து லைஃப் திரும்பவும் அவங்களுக்கு வந்து நார்மலான லைஃப் அமையும்னு நம்புவோம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சும்மா நம்ம சொல்லிடலாம், ஒரு அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டு அவங்கள வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக எவ்வளோ ஒரு கனவுகளோடு அவங்க வந்திருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் முடிச்சிட்டேன், பையன் வந்து நல்ல ஜாப்ல இருக்கான், போய் பேரனை பார்க்க போகிறேன்னு என்ன ஒரு சந்தோஷத்தில் வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு தான் அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம ப்ரேயர்ஸ் வந்து கோகுல்நாத்துக்கும் அஸ்விதாக்கும் என்றைக்குமே இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்துச்சுன்னா அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். இதோட இந்த பர்டிகுலர் டாபிக் விட நம்ம வந்து நார்மல் டாபிக்ஸ்க்கு போவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.